ஹேடா கேடி பாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்ஸ் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணும். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு போயிடுறீங்க. கமெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் நாம் இப்போது ஜேகேவோட ரிவெஞ்ச் மேரேஜ் 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எபிசோட இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். நாம் இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக நான் இதில் நிறுத்திருந்திருப்பேன்னா கார்லேயே வச்சு நம்ம ஜேகே ஒயனை தரமாக செஞ்சுருந்துருப்பார். அதோடு நான் நிறுத்தியிருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஒயன் ஃபெயிண்டே ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு ஜேகே பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போது அகெயின் டிரைவரை வர சொல்லிட்டு கார் உள்ளார தான் போய்கிட்டு இருக்கு. எங்கே அப்படின்னா அவரோட மேன்ஷனுக்கு லைக் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரியான பிளேஸில் தான் அவரோட இப்போ இந்த வீடு இருக்கும். அங்கே தான் போகிறாங்க. ஒயன் நல்லா ஃபெயிண்ட் ஆகிட்டாங்களா. ஜேகேவும் அவரோட ட்ரெஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வண்டியும் நிற்கிது மேன்ஷன் முன்னாடி. ஜேகேவும் கார்லேருந்து கீழே இறங்கி ஒயனை தூக்கிட்டு உள்ளார தான் போகிறாரு. அங்கே எல்லாம் நிறைய மெய்ட்ஸு கார்ட்ஸுன்னு நிறைய பேர் இருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய கார்ட்ஸ் தான் இருப்பாங்க அங்கே. ஸோ ஜேகேவும் ஒயனை தூக்கிட்டு அவரோட ரூமுக்கு தான் போகிறாரு. அவரோட ரூமில் ஒயனை படுக்க வச்சுட்டு மெய்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒயனுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ண சொல்லிட்டு அவர் அவரோட வேலையை பார்க்க போயிடுவாருங்க. ஒயனை ஒரு 2-3 ஹார்ஸ் கழிச்சு தான் எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அலறாங்க. என்ன இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நினச்சி அலறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜேகே இப்படி பிஹேவ் பண்ணது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபியூ டேஸ் போகுது. அன்னைக்கு பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறம் ஜேகே அங்கே வரவே இல்லை. அவங்க அப்பாவோட மொத்த பிஸ்னஸ்ஸு கான்ட்ராக்ட்ஸு தெரிஞ்சவங்க அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஜேகே அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒயனுக்கு சுத்தமாக தெரியாது. இவங்க 2 பேருக்குள்ளார என்ன பிரச்சனை அப்படின்றது எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு ஃபியூ டேஸ் ஒரு ஃபியூ வீக்ஸும் போயிடுது. ஒயனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்கு சாப்பிட்றது, வாமிட்டிங்கு, மயக்கம், இந்த மாதிரி அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கார்ட்ஸும் செக் பண்ணுறதுல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு 4 வீக்ஸ் அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஜேகே அவர் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இது அவருக்கு தெரியாது. ஒயனுக்கு அவ்வளோ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ராட்சசனோட குழந்தைய நான் சுமக்கணுமா அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. அதை கொன்னுடலாம் அப்படின்னு அவங்க அவ்வளோ திங்க் பண்ணுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, அவன் பண்ணதுக்காக இந்த குழந்தைய தண்டிக்கணுமா அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதே சமயத்தில் உங்களுக்கு கோபமும் வருது. என் அப்பா பண்ணதுக்கு இவன் என்ன தானே தண்டிக்கிறான், அப்போ ஏன் நான் இவன் குழந்தைய இப்படி பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அவன் பண்ண தப்புக்கு அவன் குழந்தைய தண்டிச்சா அப்புறம் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசன்ற அந்த போராட்டத்திலேயே அவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் டே தான் ஜேகேவே வராரு. ஜேகேக்கு சுத்தமாக தெரியாது ஒயனை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒயன் தூங்கிட்டே இருக்காங்க. ஜேகே நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் கீழே போயிட்டார். ஒயனை அப்போவும் எந்திரிச்சு வரவே இல்லை. என்ன இவ தூங்கிட்டே இருக்கா. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது ஒயனை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே. உடனே ரூமுக்கு போய் பார்க்குறாரு. அப்போ தான் ஒயன் குளிச்சுட்டு டவலோட வெளியில் வராங்க. ஜேகேவை பார்த்ததுமே அவங்களுக்கு அவ்வளோ பயம் ரொம்ப வருது. உடம்புலாம் அப்படியே ஷிவர் ஆகுது. அவங்களுக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்குது. இவன் வந்துட்டா அப்படின்னு. இவ்வளோ நாள் ஜேகே இல்லாதனால அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உடம்புலாம் அவ்வளோ அப்படி நடுங்குது. ஜேகேவை பார்த்ததுமே அவங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜேகே அப்படியே அந்த கோல்டு ஸ்டேரோடு தான் பார்த்துட்டு ஒயனுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்காங்க. ஒயன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவருங்க பாத்ரூம்லேருந்து வெளியில் வராங்க. ஸோ அங்கே இடத்துல கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, அவங்க கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போகிறாங்க. ஜேகே என்ன பண்ணுறது, டக்குன்னு வேகமாக ஒயனை பிடிச்சி அவருக்கு பக்கத்தில் இழுத்துக்கிறாங்க. இப்போ ஒயன்
அவங்களோட ஃபேஸ் வந்து ஜேகேவோட செஸ்ட்டில் தான் இருக்குது. அவங்க அப்படியே ஃப்ரோஸாக அப்படியே நிற்கிறாங்க, கொஞ்சம் கூட அசையலை. ஜேகேக்கு நல்லா ஃபீல் ஆகுது, இவ எவ்வளோ பயந்துருக்கா, எவ்வளோ என்ன கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே உடனே ஒயனை தூக்கிட்டு பெட்டுக்கு தான் போகிறாரு. ஒயனுக்கா போச்சு, இவன் பண்ண போகிறான் அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ பயம் அதிகமாகுது. பெட்டில் உட்காந்துக்கப்புறமா ஜேகேவும் வந்து ஒயனை அவரோட லேப்பில் வச்சுட்டு ஒயனோட ஃபேஸை வந்து அவரை பார்க்குற மாதிரி பண்ணுறாரு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சது, இது ஏன் புள்ள எதா பண்ணலான்னு நீ நினைக்காத, நினச்சேன்னு வச்சுக்க மொத்த குடும்பத்தையும் நான் சரிச்சிருவேன், புரியுதா? ஒயனுக்கு அப்படியே கண்ணில் டியர்ஸாக ஃபார்ம் ஆகுது. அவங்களும் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு வந்து தலையை மட்டும் ஆட்டுறாங்க. இனி எப்போவும் உன் கூட உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன், நீ எதா பண்ணிடுவல, பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக 24/7 உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப பயமாகுது. அவங்களுக்கு அப்படியே நடுங்கிட்டே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜேகேக்கு நல்லா ஃபீல் ஆகுது. கவலைப்படாத, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏன்னா என் புள்ள உன் வயிற்றில் இருக்குது, அதனால் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ இந்த டவலோட பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு அவர் ஒயனை பெட்டில் படுக்க வச்சுட்டு அந்த டவலை உருவிட்டு தூக்கி போட்டு பார்க்குறாரு. ஒயன் அப்படியே இப்போ ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. ஒயனுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் வலிஞ்சிட்டே இருக்குது. இப்போ நீ அழாத, உன்னை ப்ளஷரில் உச்சத்துக்கு கொண்டு போகல, அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஜேகே அவரோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே கழட்டிட்டு அப்படியே ஒயனை கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ ரஃப்பாக ஒயன் கிஸ் பேக்கே பண்ணலை. ஜேகே அதுக்கு கொஞ்சம் கூட கவலையும் படல. அப்படியே அந்த கிஸ்ஸு கொஞ்சமாக பாடி ஃபுல்லும் போகுது, கடிச்சு வைக்கிறாரு. ஒயனுக்கு செம்மையாக வலிக்குது. அப்படியே ஒரு ஹாட்டான ஒரு ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ஜென்டிலாக கொஞ்சம் ரஃப்பான அந்த மேக்கப் செஷனாக அங்கே போய் முடியுது. ஜேகே பெட்டில் படுத்துட்ருக்காரு. ஒயன் வந்து அவங்க சைடாக திரும்பி படுத்துட்ருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே தான் படுத்துட்ருக்காங்க. சும்மா அழுதுகிட்டே இருக்கிற வேலைலாம் இங்கே வச்சுக்காத, உன் அப்பம் பண்ணதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி, புரியுதா? ஒயனுக்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியல. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே வந்து திரும்பி ஜேகேவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஜேகே வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன் இப்படி பண்ணுற, என் அப்பா பண்ணாருன்னா போய் அவரை தான் பண்ண வேண்டியதானே, ஏன் என்ன இப்படி பண்ணுற, நான் உனக்கு என்ன பண்ணேன், ஏன் இப்படி பண்ணுற, என் வாழ்க்கை மொத்தமாக போயிடுச்சு உன்னால். போதும் நிறுத்து, உன் அப்பா பண்ணதுக்கு எத்தனை பேரோட வாழ்க்கை போச்சுன்னு தெரியுமா? ஏதோ பெருசாக உன் வாழ்க்கை போச்சுன்னு மூடிட்டு இருடே. அப்படி என்ன என் அப்பா உனக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? என் அப்பா ஒன்றும் தப்பாக எதுவும் பண்ணியிருந்திருக்க மாட்டார். ஒயன் இப்படி சொன்னதுமே ஜேகே வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. உன் அப்பா தப்பு பண்ணியிருக்க மாட்டானா? நீ தாண்டி நம்பணும், அந்தளவு உன்னை டியூன் பண்ணி வச்சுருக்கிறான். இருக்கும் ஏன் இருக்காது, எல்லாத்தையும் அந்த மாதிரி தானே பண்ணி திரியிறான். தயவு செஞ்சு சொல்லு, என் அப்பா என்னதான் அந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு சொல்லு. ஜேகே டீப் பிரெத் எடுத்துட்டு, அதெல்லாம் சொன்னால் நீ தாங்க மாட்ட, தயவு செஞ்சு சொல்லுன்னு நான் கேட்குறேன்ல. ஜேகேவும் டீப் பிரெத் எடுத்துகிட்டு சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் உன்னால் தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. இது எல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆரம்பித்தது. அப்போ என்னோட அப்பாவும் உன்னோட அப்பாவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் என்னோட அப்பா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ உன் அப்பா ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு திடுறானே, என்னோட கம்பெனி என்னோடதுன்னு. அது எல்லாமே என்னோட அப்பா கொஞ்சம் கூட குடும்பத்துக்காக டைம் ஒதுக்காமல் உன் அப்பா கூட சேர்ந்து அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பண்ணார். அது மட்டும் கிடையாது, நிறைய ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் பண்ணுறது, எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எல்லாமே பண்ணது என் அப்பா. ஆனால் எல்லா க்ரெடிட்டையும் எடுத்தது உன் அப்பன். இன்னும் அது மட்டும் கிடையாது, உன் அப்பா இன்னும் என்னென்னலாம் பண்ணான்னு தெரியுமா? எவ்வளோ கேவலமான விஷயம்லாம் பண்ணான்னு தெரியுமா? ஸ்கூலில் படிக்கிற பசங்கக்கிட்ட பொண்ணுங்கக்கிட்டலாம் ட்ரக்ஸ் விற்கிறது, இல்லீகலாக
இல்லீகலாக அவங்கள கிட்னாப் பண்ணுறது, மயங்கினதுக்கப்புறமா அவங்கள தூக்கிட்டு போய் நிறைய அவங்கள எனக்கே வாய் கூசுது சொல்கிறதுக்கு. அவ்வளோ கேவலமான விஷயம்லாம் உன் அப்பன் பண்ணியிருக்கான். அது மட்டும் கிடையாது, என் அப்பா தான் வந்து மாட்டினதுக்கப்புறமா என் அப்பா தான் எல்லாத்தையுமே பண்ணாருன்னு சொல்லிட்டு மொத்தமாக என் அப்பா மேலே எல்லாத்தையும் திருப்பிட்டான்னு தெரியுமா? என் அப்பா ஒருத்தரை கூட இது வரைக்கும் துரோகம்னு செஞ்சதே கிடையாது. அப்படி இருந்த என் அப்பாவை மொத்தமாக வந்து அவன் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கடைசியில் சாகவே வச்சிட்டான் தெரியுமா? நானும் என் அம்மாவும் ஒருத்தரும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா உனக்கு? இப்போ நீ இந்த வாழ்ந்த வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை எல்லாம் யாரால் கிடைச்சதுன்னு நினைக்கிற? எல்லாம் என் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின. உன் அப்பா என்னதுன்னு சொல்லிட்டு தெரியுற, அது எல்லாமே என் அப்பாவோடது. ஜேகே சொல்கிறாரு இந்த மாதிரி. எனக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவர் அங்கே அப்பா இவ்வளோ வந்து கேவலமான ஒரு பர்சனா அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ அப்படி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிரு, என் அப்பா இப்படிப்பட்டவர்னு வந்து எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவங்க அவ்வளோ அழறாங்க. ஜேகேக்கு வந்து ஜேகேவும் வந்து ஒயனை ஹக் பண்ணுறாரு. சரி அழாத, இதுக்கு வந்து இதில் நீ எந்த சம்மந்தமும் பட்டு இருக்க மாட்ட, எனக்கு தெரியும். ஆனால் என்னோட கோவத்தால் தான் வந்து நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணேன். எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உன் அப்பா பண்ண தப்பில் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இருந்தாலும் நான் வந்து பண்ணது தப்பு தான். நான் எதுக்கு பண்ணேன்னா உன் அப்பனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீ ஏன் வந்து மன்னிப்பு கேட்குற? தப்பு பண்ணது எல்லாமே என்னோட அப்பா தானே. அவருக்கு பனிஷ் பண்ணுற, சரி அதுக்காக வந்து நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி பனிஷ் பண்ணால் அதுக்கு யாருக்க வருத்தப்பட போகிறது நான் தானே. அவர் கொஞ்ச நாள் வருத்தப்படுவார், அதுக்கப்புறம் அவ்வளோதான் விட்டுட்டு போயிடுவார். ஆனால் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ பண்ண விஷயம் மட்டும்தானே எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சொல்லு. அழறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அவருக்கு வந்து எப்படி அவர் கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு ஜேகேக்கு தெரியலை. நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதை எப்போவும் எந்த விதத்துலையும் நான் சரின்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் என்னோடய கோபம், என்னோடய பகை, என்னோடய ரிவெஞ்சு, அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதே தவிர நீ இன்னசென்ட்டு, உனக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு எதுவுமே தோணலை. ஆனாலும் நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜேகே இப்படி சொல்கிறாரு. ஒயனுக்கு அவ்வளோ அவங்க அப்படியே அழுதுகிட்டே வந்து தூங்கிடுறாங்க. ஜேகேவும் வந்து அப்படியே ஒயனை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவரும் தூங்கிடுறாரு. இப்படியே ஒரு 5 to 6 months போகுது. ஜேகே வந்து ரொம்ப கேரிங்காக தான் ஒயனை வந்து பார்த்துக்கிறாங்க. அந்த 5 to 6 months அவங்க எப்போவுமே ஒயன் கூடவே ஜேகே இருந்தாலும் ஃபுல்லாக வந்து எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருந்திருப்பார். லைக் ஒயனோட அப்பா வந்து என்னென்னலாம் பண்ணார், எப்படி பண்ணார், இன்னமும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா எவிடன்ஸும் வந்து ஜேகே கலெக்ட் பண்ணியிருந்திருப்பார். கரெக்டாக வந்து அவர் இப்படி தான் இந்த 5-6 months அவங்க வீட்லேயே இருந்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒயனையும் வந்து நல்லா கேர் பண்ணி தான் பார்த்துக்குவாங்க. அவங்களோட மூட் கிரேவிங்ஸு, அவங்க ஃபுட் கிரேவிங்ஸு, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே வந்து ஜேகே பக்கத்தில் இருந்து தான் பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதில் இருந்தே வந்து ஒயனுக்கு புரியுது இவன் எந்த அளவுக்கு வந்து நல்லவன் இருந்திருப்பான், எப்படி வந்து சுச்சுவேஷன்ஸ்லாம் இவனை மாற்றுச்சு, எதனால் இப்படி ஆனா அப்படின்ற எல்லாமே ஒயனுக்கு புரியுது. அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜேகேவை. ஜேகேக்கு வந்து சின்ன வயசுலேயே பார்த்துருந்துருப்பாரு. லைக் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தடவை வந்து அவர் மீட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ ரெண்டு பேரோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அப்போ ஒரு தடவை மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போவே வந்து ஜேகேக்கு வந்து ஒயனை ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் இந்த இதில் வந்து இதானதுனால அவர் வந்து அதை ஃபுல்லாக வெறுப்பாக மாறிக்கிட்டார். இப்போ வந்து அந்த வெறுப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி அது லவ்வாக மாறிடுச்சு. 2 பேருமே வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை வெளியே சொல்லலை. இப்படியே வந்து லைக் 9 months ஆயிடுது. ஜேகே ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு.
பண்ணதுக்கப்புறமா ஒயனை வந்து ஒரு சேஃபான பிளேஸில் வைக்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன முடிவு பண்ணார்னா, ஒயனை வந்து கொஞ்சம் இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு அவனோட மொத்த எல்லாத்தையுமே அழிக்கணுன்ற அதுக்கப்புறமா தான் ஒயனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒயனை ரொம்ப சேஃபான பிளேஸ் அது எங்கே அப்படின்னா ஜின்னு நம்ஜுன்னு அவங்க வந்து வேறு கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஜேகே ரொம்ப சேஃபாக அவங்கள அங்கே கொண்டு போய் விட்டுட்டு ஜின்னு நம்ஜுனை பார்த்துக்க சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் வந்திருந்திருப்பார். பட் ஒயனுக்கு வந்து ஜங்குக்கு இப்படி போகிறது அவருக்கு பிடிக்கல. இந்த டைமில் போகாத அவர் எவ்வளோ சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு அவர் சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க ஊருக்கே வந்திருந்திருப்பார். அங்கே வந்து கேஸ் எல்லாம் போகுது. இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒயனோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஜேகே வந்து ஒயனை எவ்வளோ கேரிங்காக பண்ணிக்கிறான், அப்போது அவளை எதாவது பண்ணால் இவன் கண்டிப்பாக இதாகிடுவான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவார். லைக் சின்னதாக. ஆனால் ஒயன் அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு அட்டாக்கே நடந்திருக்கும் ஒயன் ஜேகேவோட வீட்டில். ஜேகே வந்து எல்லாமே ஃபுல்லாக ப்ரிப்பராக தான் இருந்திருப்பார். ஸோ அவரோட அட்டாக்ஸ் நடந்தது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பார். அதையும் ஒரு எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணேன். இப்படி தான் அவருக்கு வந்து எதுவும் கிடைக்கல. ஸோ அவர் கேஸும் வந்து ட்ரையலுக்கு வருது. அவங்க ஜேகே வந்து ஹவுஸில் அட்டாக் பண்ணது, இதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணார், எப்படி இல்லீகலாக எல்லாத்தையுமே பண்ணார், எப்படி அவங்க அப்பா மேலே பழைய போட்டது, அசிங்கப்படுத்துனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபேக்ட்ரி கம்பெனி கூட இருந்த டைப்ஸ் எல்லாமே வந்து கோர்ட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து ஃபுல்லாக என்ன எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமோ அவ்வளோ பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஜேகே வந்து ஃபுல்லாக அது எல்லாமே டேக் ஓவர் பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு லைக் 1 வருஷம் ஆகிருது. 1 வருஷமும் வந்து அவருக்கு ஃபுல்லாக வந்து அவங்க அப்பா எப்படி பிஸ்னஸை வைக்கணும்னு நினச்சி இருந்தாரோ அந்த மாதிரியான பிஸ்னஸை தான் வந்து ஜேகே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமும் வந்து அவர் அப்படியே தான் வந்து கொண்டு போயிட்டே இருக்கார். 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவரோட ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறமா தான் வந்து ஒயனை வந்து பார்க்கவே வந்து நம்ம ஜேகே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே குட்டி பையனோட ஒயன் விளையாடிட்டு இருக்காரு. அப்பப்போ வந்து ஒயன்கிட்ட பேசிட்டு தான் இருந்திருப்பார். இருந்தாலும் ஒயனுக்கு வந்து ரொம்ப கோவம். ஒயன் சுத்தமாக பேசவே இல்லை ஜேகே கிட்ட. இப்படி ஒயன் வந்து நம்ம குட்டி கூக்கி கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜேகே பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த குட்டி பன்னி வந்து பார்க்குறதுக்கு அவரோட மினி வேர்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜேகே வந்து என்ன பண்ணுறாருன்னா சைலண்ட்டாக ஒயன் பின்னாடி போய் நின்ட்டு ஹக் பண்ணுறாரு. ஒயன் அப்படியே ஃப்ரோஸ் ஆகிடுறாங்க. அவர் ஹக் பண்ணிட்டு உடனே ஐடி பொண்டாட்டி அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு ஒயனோட கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அவங்களுக்கு அப்படியே ஃப்ரோஸ் ஆகி நிற்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ அந்த கோவம் அப்படி வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜேகேவோட ஹேண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்காதடி நீ பாவண்டி, நான் எப்படி அடிக்கிற, அப்படி தான்டா அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்துகிட்டு துரத்துறாங்க. ஜேகே ஓடுறா காப்பாற்றுங்க அப்படின்னு. ஜேகே வாய்ஸ் யாரோ காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கே வந்து நம்ம நம்ஜின்னு இருக்காங்க. அங்கே அப்புறம் குட்டி டேவும் இருக்கார். குட்டிகிட்டேவும் ஓடி வந்தவ பார்க்குறாங்க. ஒயன் வந்து இப்படி ஜேகே குச்சி எடுத்து துரத்துறத கூக்கியும் சரி குட்டிகிட்டேவும் சரி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் குச்சி எடுத்து துரத்துறாங்க. அங்கே அதை பார்த்து நம்ஜின் செம்மையாக சிரிக்கிறாங்க. நல்லா வாங்கி கட்டிக்க போகிறான். சரி வா, இந்த டைம் ஆச்சும் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டே வந்து அங்கே நம்ம ஜங்குக்கு தான் துரத்தி ஓடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து உள்ளார போயிடுறாங்க. 3 பேருமே ஜேகேவை பிடிச்சி துரத்துறாங்க. காப்பாற்றுங்க ஜேகே கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் போங்கடா, அடிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தரையில் உட்காந்து படுத்துக்கிறாரு. அடிக்குதான்னு ஓடி வந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க சொல்கிறாரு ஜேகே. கூக்கியும் டே என்ன பண்ணுறாங்க, அவங்க பிடிச்சி நல்லா அடின்னு அடிக்கிறாங்க. ஒயனாக்கா நல்லா 2 சேர்த்து போடுங்க 2 பேரும் நல்லா போட்டு அடின்னு அடிங்க அவனை அப்படின்ட்டு சொல்கிறாரா. ஒயன் சொல்கிறாங்களா, அவங்களும் போட்டு நல்லா அடின்னு அடிக்கிறாங்க. டே போதுண்டா, அவள் தான் சொல்கிறானா, நீங்களும் என்னடா குட்டி சாத்தானுங்களா, போங்கடா இங்கேருந்து,
எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அம்மாவையே வந்து டச் பண்ணுவேன். யூ பேட் பாய் அப்படின்னு கூக்கி போட்டு நல்லா அடிக்கிறாரு. டே நான் உன் அப்பன்டா, அடிக்காதடா, வலிக்குதுடா. நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்கிற. யூ பேட் பாய் அடின்னு செம்மையாக 2 பேரும் குச்சி வச்சுட்டு அடிக்கிறாங்க. டே அடிக்காதீங்கடா அப்படின்ட்டு வந்து நம்ம ஜேகே கத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஜேகே 2 பேரோட குச்சியும் தூக்கி போட்டு 2 பேரையும் பிடிச்சி டிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்திக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒயன் வந்து ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுவாங்க ரூமுக்கு. அதுக்கப்புறமா தான் பார்க்குறது எங்கே இவ ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூக்கிட்டு தான் ஜேகே உள்ளார வராரு. ஹயாங் ஒயன் எங்கே ஹயாங்? நீ ஆச்சு, உன் பண்டாட்டாச்சு, எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஜேகேவும் உடனே என்ன பண்ணுறாங்க, குக்கியையும் டேவியும் அவங்க 2 பேர் கூட விட்டுட்டு ரூமுக்கு தான் போகிறாங்க. ஒயனும் அவ்வளோ கோவமாகவும் இருக்காங்க, அப்படியே அதே சமயத்தில் அழுதுட்டும் இருக்காங்க. ஜேகேக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அவரும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒயன் பக்கத்தில் தான் வந்து உட்காந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அழாதடி, அதான் நான் வந்துட்டேன்ல, இப்போ மட்டும் எதுக்கு வந்த? போய் உன் வேலையவே பாரு, அதுதானே ரொம்ப இம்பார்ட்டண்ட் உனக்கு. நாங்களாம் என்ன இப்படி இம்பார்ட்டண்ட் உனக்கு? கோச்சிக்காதடி, நான் தான் எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் 2 வருஷம் ஆச்சுடா, 2 வருஷம் உன் குழந்தைய பார்க்கணுன்ட்டு கூட உனக்கு தோணல. அந்த அளவுக்கு வந்து உனக்கு உன் பிஸ்னஸ்ஸு, உன்னோட ரிவெஞ்ச் தானே முக்கியமாக போச்சு. அப்படி இல்லடி, என்ன அப்படி இல்லை, அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தானே வந்து உன் கண்ணுக்கு நாங்கள்லாம் தெரியும், இல்லைன்னா உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டோம்ல. அப்படிலாம் இல்லடி, அதான் நான் இனிமேல் ஃபுல்லும் உன் கூடவே தான் இருப்பேன். உனக்கு நம்ம பையனுக்கு எல்லாமே வந்து கூடவே இருப்பேன், சரியா? இப்போ தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் இனிமேல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம். யார் சொன்னா நான் உன் கூட வரப்போகிறேன்னு? நான்லாம் உன் கூட வரப்போகிறேன்னு நான் சொல்லவே இல்லையே. முதல்ல போட இங்கேருந்து போய் உன்னோட வேலையவே கட்டிக்கிட்டு அழு. போ அதுதானே உன்னோட பொண்டாட்டி. போய் அது கூடவே வரு. கோச்சிக்காதடி, நான் வந்து வேணும்ட்டேவா பண்ணேன், உனக்கு தெரியும்ல என்ன ஆச்சு, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் என்னடி இருந்துட்டு போகுது, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்ன பாப்பா நீங்கள் சொல்லல என் புச்சில் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம கூக்கி நம்ஜினி எல்லாமே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் நம்ம ரிவெஞ்ச் மேரேஜோட 2 ஷார்ட் எபிசோடு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்காதீங்க, கமெண்ட் போடுங்க, லைக்கும் போடுங்க. என்னோடய வீடியோஸ் நிறையா பேருக்கு வந்து ஷேர் ஆகும் நீங்கள் போடுற லைக்ஸில், நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸில். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், யாரோடது வேணும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் தரேன், அதுலேயும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், யாருக்கு வேணும், எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு சொல்லலாம். எனக்கும் வந்து நான் முடிஞ்சளவுக்கு நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.